ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th அண்ட் 12th செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் டைம் டேபிள் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ வாங்க எப்போ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா வந்து இனிமேல் ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம், ஏன்னா இப்போ ஒரு 1 வீக் ஒரு 2 வீக்ஸ் வந்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டுருந்தேன். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸாம் ரிவிஷன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணட்டும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு. பட் இனி நம்ம ரிலாக்ஸாக இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஆஃப்டர் பொங்கல் ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்குது. அந்த 2 வீக்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு ஃபஸ்ட் டிவிஷனே ஸ்டார்ட் ஆகலை, ஃபஸ்ட் டிவிஷன் வச்சுருவாங்க. ஒரு சில பேருக்கு ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். ஸோ செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டேட் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த ஜான்வரி மந்த்து நீ போகிறது தெரியாது. ஸோ அதனால் ஜான்வரி மந்த்தை நீங்கள் எப்படி படிக்கணுமோ ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. நான் ஒரு ஸ்டடி பிளான் சொன்னேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இல்லை அப்படின்னாலும் ஓகே, உங்களுக்கு வேறு எதுவும் நீங்கள் ஸ்டடி பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி படிங்க. பட் பிப்ரவரி மாதத்தில் நான் சொல்கிற ஸ்டடி பிளானை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பிப்ரவரி மாதத்துலேருந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஏன்னா பிப்ரவரி மந்த்து 29 டேஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ரொம்ப கம்மியான டேஸ் தான். அது என்ன தான் 30 நாள் அப்படிங்கிற ஒரு டைம் இருந்தாலும் கூட அது ரொம்ப கம்மியான டேஸ் தான், போகிறதே தெரியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் வச்சுருவாங்க. சில பேருக்கு செகண்ட் டிவிஷன் எக்ஸாமே பிப்ரவரியில் தான். அந்த பாருங்கள், அந்த டைம் டேபிள் கூட இருக்கும். செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் பிப்ரவரியில் தான் நடக்கும் ஃபஸ்ட் வீக்கு. செகண்ட் வீக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமு. ஸோ அதுக்கடுத்து ஒரு 2 வாரம் தான் இருக்கும். அந்த 2 வாரத்தில் கண்டிப்பாக ஆப்வியஸ்லி 1 வீக் நீங்கள் தமிழ் எக்ஸாமுக்கு அந்த ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடியே தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ 1 வீக் தான் டைம் இருக்கும். ஸோ பிப்ரவரி மந்த்து போகிறது தெரியாது. ஸோ அதனால் பிப்ரவரி மந்த் ஸ்டார்டிங்லேருந்து டெஃபினெட்லி நான் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் டைம் டேபிள் அப்படின்னு பார்க்கல, ஜான்வரி 29 பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் தமிழ், ஜான்வரி 30 வந்து இங்கிலீஷு, அப்புறம் 1ஆம் தேதி வந்து கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், 3ஆம் தேதி ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸு, 5ஆம் தேதி வந்து பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி, 7ஆம் தேதி கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி, 9ஆம் தேதி மேத்தமெட்டிக்ஸ், சுவாலஜி, காமர்ஸ். ஸோ இதான் டைம் டேபிள் ஃபார் சென்னை டிஸ்ட்ரிக்ட். அண்ட் சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஒட்டி உள்ள அந்த செங்கல்பட்டு அப்புறம் போன்ற இன்னும் ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் இதே டைம் டேபிள் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மேபி பிப்ரவரி 2ஆம் தேதி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். 2ஆம் தேதியோ 1ஆம் தேதினு நினைக்கிறேன். பிப்ரவரி 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இந்த பிப்ரவரி மந்த்து இல்லை ஜான்வரி எண்டில் உங்களுக்கு செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் டைம் டேபிள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.